கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த நல்ல அற்புதமான சமயத்திலே உங்களை சந்திப்பதிலே, இந்த ஜெப வேளையிலே, இந்த மகிமையான அற்புதமான அக்னிமயமான நடு இரவு ஜெபத்திலே உங்களோடு சந்தித்து உங்களோடு ஜெபிப்பதிலே நான் மிகவும் சந்தோஷமுடையவனாயிருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். வரப்போகிற ஆண்டிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆமென், இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் ஜெபிக்கிற இந்த நடு இரவு ஜெபங்கள், அதிகாலை ஜெபங்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வெற்றி திருப்பு முனையை, பெரிய மகிமையும் மகத்துவமுமான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மகிமையாய் மாறப்போகிறது. நிச்சயமாய் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் வரப்போகிறது. நன்றாய் கவனியுங்கள். சில நாட்களாய் நாம் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் என்னிடம் பணமும் இல்லை, வசதியும் இல்லை, அல்லது என்னுடைய பொருள் இல்லை, யாருடைய சகாயமும் இல்லை, எனக்கு உதவுவார், எனக்கு சகாயம் செய்வார், துணையாயிருப்பார் யாரும் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி எனக்கு ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும் என்று நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கலாம். இந்த நாள் நன்றாக நம்புங்கள். இந்த நடு இரவு ஜெபம் உங்களுக்கு அது கொடுக்கிற சத்தியம், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அது உங்களை விடுதலையாக்கும் என்றால் அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளையும் உடைக்கிற, எல்லா சிறையிருப்பின் கதவுகளையும் தகர்க்கிற, எல்லா சங்கிலிகளையும் முறிக்கிற வல்லமையான நடு இரவு ஜெபம். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்கள் விசுவாசமே, வேதம் சொல்றத, உங்க பணம் அல்ல, உங்கள் செல்வம் அல்ல, உங்கள் படிப்போ, உங்களுக்கு இருக்கிற விசேஷித்த ஞானமோ அல்ல, இவைகள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். அது பொன்னை தங்கத்தை காட்டிலும், அல்லேலூயா, பொன் வெள்ளி தங்கத்தை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்கிறது இந்த கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லவர் உங்களோட இருக்கிறார். நம்மோட இந்த ஜெபத்திலே அவர் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு மைட்டி காட், இல்லாமையில் இருந்து, சூனியமான நிலைமையில் இருந்து சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? கவனமா இருங்கடா, இல்லன்னு நினைக்காதுங்க. தேவ பிள்ளைகளுக்கு, என் அன்பு சகோதர சகோதரியிடம் அது இல்லையே இது இல்லையே என்று நினைப்பதற்கு அவசியமே இல்லை. எல்லாம் உடையவர், எல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டதோ, யார் மூலமாய் படைக்கப்பட்டதோ, யாரால் படைக்கப்பட்டதோ அவரே எங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஆதலினால் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை எழும்ப விடாதபடி, உயர விடாதபடி, சில காலமாய், சில மாதமாய், சில வருடங்களாய் இருக்கிற தடைகளை உடைக்கிற வல்லமையான இந்த ஜெபம் வருஷத்தின் கடைசி நாட்களிலே உங்களுக்கு இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் நொறுக்கி, எல்லா சிறையிருப்பின் கதவுகள், வெங்கல கதவுகளோ, இருப்பு தாழ்பாள்களோ, அல்லது உங்களை பேதுருவை கடந்து செல்ல விடாதபடி தடுத்த எல்லா சங்கிலிகளும் நொறுங்கி போயின தன்னாலே. பேதுருவை கட்டியிருந்த சங்கிலிகள் எல்லாம் எப்படி
எப்படி நொறுங்கி போனதோ அப்படியே இந்த பரலோக அக்கினி சகரா சும்மு கராதரமா சந்தரபோ, இந்த பரலோக அக்கினி, ஓ என் தேவன், எங்கள் கர்த்தர் போட வந்த இந்த அக்கினி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஜபவேளையிலே இருக்கிற நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் மகிமையை உணர முடியும் இப்பொழுதே. கபாகா சந்துருமா கராபா, நல்ல கவனிங்க. ஓ இந்த பரலோக அக்கினி, அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னாரே, அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி 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 எரிகிறது. சரோஷம்பக்கரதரபோ, இது அக்கினி உன் கையில் இருக்கிற கால்களிலே நீனும் உன் பிள்ளைகளும் ஓ ரெக்கைகளை ஒடித்து போட்டது போல், ரெக்கைகளை பிடுங்கி விட்டது போல், ஐயா எங்களை இப்படியாய் நாசமாக்கி விட்டார்கள், எங்களை அழித்து விட்டார்கள், எங்களை கெடுத்து விட்டார்கள், எங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், எங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி சூனியம் செய்தார்கள், சதி ஆலோசனை செய்தார்கள். எந்த கட்டுகளாய் இருந்தாலும் சரி, இன்று இன்று இந்த ராத்திரி வேளையிலே, இன்னும் நடு ஜாம ஜபத்திலே எல்லா அந்தகார கோட்டைகளும் தகரும்படியாய், எல்லா அந்தகார சிறையிருப்புகளும் மாறும்படியாய், ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். பேதுருவின் அந்த தூதன் வந்து நின்ற பொழுதே, ஆவியாய் இருக்கிற தூதன் வந்து நின்ற பொழுதே, பேதுருவின் கை கால்களில் இருந்த கட்டுகள் எல்லாம் கலந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, ஓ சரீரத்திலே கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் தகரட்டும், தகரட்டும் இப்பொழுது. கபாக்கா சந்துருமா கரசந்தரபோ, ஓ பேதுரு அப்படியே தேவ கிருபையோடு கடந்து செல்லும் பொழுது கதவுகள் எல்லாம் தன்னாலே திறந்தது போல எல்லா கதவுகளும் திறக்கட்டும். இவர்களை கட்டி வைத்தவர்களுக்கு மயக்கம் உண்டாகட்டும், இவர்களை தடுத்து வைத்தவர்கள், கட்டி வைத்தவர்கள், இவர்கள் எழும்ப முடியாதபடி காவல் செய்கிறவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாவதாக. சம்பு குருதுரு சதரபா கசந்துருமா கரதரபோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே I command with the power of Holy Spirit in the name of Jesus, இந்த பிள்ளைகளை, இவர்கள் பிள்ளைகளை கட்டி வைக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளே வெளியேறுங்கள். ஓ glory, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாய் அப்படியாய் தேவ ஆவியாய் இருக்கிற தூதனோடு பேதுரு வந்து ஓ நகரத்தின் இருப்பு கதவண்டையிலே நின்ற பொழுது அந்த மகா பெரிய இருப்பு கதவு தன்னாலே திறந்து வழிவிட்டது என்று வாசிக்கிறோமே. இந்த நடு ஜாமங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். மமா ரஷகரபா தரபோ சந்தரகபோ, பிள்ளைகள் வளராதபடி, எழும்பாதபடி, வேலை கிடைக்காதபடி, ஓ குழந்தை பாக்கியம் இல்லாதபடி கட்டி வைத்திருக்கிற மரண கண்ணிகள் அவிழட்டும், திருமண தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் செய்த சதி சூனியங்கள் நிர்மூலமாகட்டும். குடும்பங்களிலே பிள்ளைகளை கெடுக்கிற, பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் கரா ஷரு சந்தா ராமா காதரபோ சரபோ கமரா சந்துருபா, எல்லா அந்தகார வல்லமைகளும் மை காட் இப்பொழுது இப்பொழுது right now I command with the power of Holy Spirit, I command with the authority of God, I command with the commission which is given to me from the heaven, I command all the demonic power, all the demonic system must be broken in the name of Jesus. Oh glory to the Lamb of God. இப்பொழுது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். என் தெய்வமே, இதுவரை உம்முடைய பிள்ளைகள் ஏமாற்றப்பட்ட, அந்த ஏமாற்றப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நாட்கள் போதும். இனி ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும். இவர்களை வஞ்சித்தவர்கள் எல்லோரும் ஓ லார்ட் கடந்து செல்லட்டும். இவர்கள் முதுகின் மேல் ஏறி சென்றவர்கள், நாங்கள் நடப்பதற்கு, நாங்கள்
கடந்து போவதற்கு நீ குடி என்று, நீ குனி என்று இவர்கள் முதுகின் வழியாய் நடந்து சென்றவர்கள், இவர்கள் முதுகை அவர்கள் நடப்பதற்கு தரையும் வீதியுமாய் மாற்றினவர்கள் எல்லோரும் கடந்து செல்லுவார்களாக. உன் பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய். ஆமென். எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். ஆமென். ஐயா, நாங்கள் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக் கொண்டவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கிறோம். இப்பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் எந்த அந்தகார சக்திகளும் மேலே செய்யாதபடி, பிசாசின் கிரியைகளின் ஆளுகை உண்டாகாதபடி இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே துஷ்டனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் எவனும் இவர்கள் பிள்ளைகளை தொடாதபடி, குடும்பங்களிலே தலை காட்டாதபடி, குடும்பங்களிலே இந்த நச்சு விதைகள் எழும்பாதபடி, இந்த முள் மரங்கள் முட்செடிகள் குடும்பங்களிலே வளராதபடி, இந்த அத்தி மரங்களை, பொல்லாத அத்தி மரங்களை, முட்செடிகளை பிடுங்கி எறிகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அநீதிகளும் இன்று மாறட்டும். ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, குடும்பத்திலே இருக்கிற கன்னிகள், பிசாசே, பொல்லாத சத்ருவே, இவர்கள் கணவன்மாரை கெடுத்து வைத்திருக்கிற, இவர்கள் கணவன்மார்களை தள்ளி வைத்திருக்கிற, கணவன்மார்களை பல்வேறு பாச கயிர்களால் கட்டி கொண்டு போன பொல்லாத ஆவிகளே, எல்லா கட்டுகளும் அவிழட்டும். ஓ போனவன் எல்லாம் திரும்பி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கடந்து போன மறந்து போன பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty and glorious name of Jesus, அடைக்கப்பட்ட யோசேப்புகள் வெளிப்படுவார்களாக ராஜ சமூகத்தை நோக்கி. I command in the name of Jesus, தூக்கி எறியப்பட்ட, ஓ glory, தூக்கி எறியப்பட்ட, கிடங்கிலே தள்ளப்பட்ட யோசேப்புகள் தூக்கி எடுக்கப்படுவார்களாக. மமா ராமா ரசந்தரபாதரபோ. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, ஓ குடும்பத்தை விட்டு, தகப்பனை விட்டு பிரிக்க நினைக்கிற, யோசேப்பை போல் பிரிக்க நினைத்த, பிரிந்து போன பிள்ளைகள் திரும்பி வரட்டும். சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பி வரும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அக்கினி இறங்கட்டும். தேவ மகிமை கடந்து வருவதாக. பொய் குற்றம் சாட்டப்பட்ட பிள்ளைகள், அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக. ஆமென். ஐயா, இவர்கள் யோசேப்பை போல் பாடுபட்ட பங்கப்பட்ட சிறைப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஓ ராஜ சபையிலே கதவுகள் இவர்களுக்காய் திறக்கப்படட்டும். பார்வோன் சமூகத்திலே, அந்த ராயல் எகிப்திலே எப்படி யோசேப்புக்காக கதவு திறக்கப்பட்டதோ, எப்படி சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு யோசேப்பு கடந்து சென்றானோ, அதுபோல இந்த நாளிலே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே, எல்லா பொய் குற்றம் சாட்டப்பட்ட, அடைக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, பிரிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலையும் மாறி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ராஜரீக மேன்மை வரும்படியாய், ஒரு ராஜரீக மேன்மை வரும்படியாய் இன்று கதவுகள் திறக்கப்படட்டும். மாமா மாரா சந்துரு சந்தரபா. ஓ தேவ பிள்ளைகளுக்காய் என் இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி பற்றி எரிவதாக. மமாரா சந்தரபா. எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி. ஆமென். ஐயா, நாங்கள் பொறுத்திருந்த காலங்கள் போதும். இதுவே எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற அனுக்கிரகத்தின் நாள், அனுக்கிரகத்தின் வருஷம். இந்த வருஷம் எங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படியாய். ஆமென். மாறாவின் கசப்புகள் மாறட்டும். ஓ தட்டுப்பட்டு போனதோ சூழ்நிலைகள், தட்டுப்பாடுகள் மாறி ருசி உள்ள திராட்சை ரசமாய் இந்த சாதாரண தண்ணீராய் இருக்கிற, சாதாரண தண்ணீரை போன்று இருக்கிற எங்கள் வாழ்க்கை
வாழ்க்கைகள் ருசியுள்ள, இதுவரை எவனும் யாரும் எங்கேயும் ருசி பார்த்திராத மதுரமான திராட்சை ரசத்தை போல கபாக்கா சந்தரபா என் சகோதரிகளுடைய வாழ்க்கைகள் மாறட்டும். அமா ராதா ரசக்கா ரபா. ஓ மாறாவின் கசப்பை, ஆமென், மாறாவின் கசப்பை போன்றிருந்த அந்த சாதாரண தண்ணீரை மதுரமாய் மதுரமாய் மதுரம் மதுரம் மதுரமுள்ள சுவையாய் மாற்றின எங்கள் தேவ கரம் அசைவதாக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மதுரமாய் இனிமையும் மகத்துவமும் மதுரமுமான வாழ்க்கையாய் மாறட்டும். கசப்புகள் மாறட்டும் சுவாமி. பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவார்களாக. வீட்டுக்குள்ளே எதிர்க்கட்சி போன்று இருக்கிறவருடைய குணங்கள் மாறுவதாக. கணவன் மனைவிக்குள்ள பிணக்குகள் மாறுவதாக. ஒருவர் ஒன்றை பேசினால் ஒருவர் ஒன்றை பேசுகிறது, ஒருவர் ஒன்றை பேசினால் இன்னொருவர் அடுத்ததை பேசுகிறது. கணவனும் மனைவிக்கும் இருக்கிற தகராறுகள், பிரிவினைகள், ஒன்னஸ் இல்லாத சூழ்நிலைகள், ஒருமைப்பாடு இல்லாத, ஐக்கியம் இல்லாத, அந்த அன்பும் ஐக்கியமும் இரக்கமும் உருக்கமும் இல்லாத சூழ்நிலைகள் மாறி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அற்புதமான உறவுகள், மதுரமான வாழ்வு உண்டாகட்டும். மமாரா சந்தரபா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மதுரமான இனிமையான வாழ்வு உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கபக்கா சந்துருபா. ஓ எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே எஸ்தரை போன்று அடைபட்டிருக்கிறார்களோ ஐயா, அடிமையாய் பிடித்து வரப்பட்டார்களே. ஆமென். ஓ பிள்ளைகளை, குடும்பத்தை, தகப்பனை, தாயை, உற்றார் உறவினர்களை இழந்து போன பிள்ளை, ஆமென், இருந்தும் இல்லாதது போல் இருக்கிற பிள்ளைகள், ஆமென், தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாதது போல், தாய் இருந்தும் பிரயோஜனம் இல்லாதது போல், ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ ஐயா, எங்கே எங்கே எந்த வீடுகளிலே இருக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எஸ்தரை போன்று எழும்பும்படியாய் இந்த நடி சாமத்திலே தேவ மகத்துவத்திலே நிற்கிறோம். தேவனுடைய பர்வதத்தில் நின்று கட்டளை கொடுக்கிறோம். ஓ லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, இவர்கள் பிள்ளைகளுக்காக எஸ்தருக்கு திறக்கப்பட்டது போன்ற கதவு திறக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கோகு சம்பக்க தரமா சந்துருமா கரதரபோ. எஸ்தருக்காய் ஒரு வஸ்தி ஷிஃப்ட் பண்ணப்பட்டது போல, ஒரு வஸ்தி புறந்தள்ளப்பட்டது போல, அவள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது போல, somebody must be changed their location right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே லார்ட் the vacant உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகளுக்காய் வழிகள் 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 வாசல்கள் திறப்பதாக இப்பொழுது. கமாகாரா துருமாகாரா சந்துருமாதரபோ. வாசல்கள் திறப்பதாக. ஆமென். ராஜ சமூகத்திலே உயர்த்தப்படுவார்களாக. என் தெய்வமே ஐயா, ஓ உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, எங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாய் சர்வ வல்லமை உள்ள ஓ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தீங்களே சுவாமி. அப்படியா இவர்களுக்கு ஒரு ஆளுகை உண்டாகட்டும், நல்ல வாழ்க்கைகள் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே மகத்துவமும் மகிமையுமான காரியங்கள் நடக்கட்டும். ஒரா சந்துரு கபரதரபோ. Thank you Lord. தடைகள் எல்லாம் உடைவதாக. மமாரா சந்தரபதரபோ. வெற்றி வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற எங்கள் ராஜா எங்களுக்காக வைத்திருக்கிற ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன், எங்கள் பிதா, எங்கள் தகப்பன், எங்கள் அப்பன் எங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரங்களை, பூமியும் அதன் நிறைவும் எங்கள் அப்பனுடையது, கர்த்தருடையது. ஓ ரகா சுந்துருபாதரவோ. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், தோன்றினவைகள், தோன்றாதவைகள், தோன்ற போகிறவைகள் எல்லாம் என் அப்பனுடையது, கர்த்தருடையது. Who are you, you devil? சக்கா சந்தரபாதரவா ராஷக்கபா. எல்லா அந்தகார வல்லமைகளும், எல்லா அந்தகார இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ராஜ சமூகத்திலே எங்கள் பிள்ளைகளுக்காய், ராஜ சமூகத்திலே எங்கள் பிள்ளைகளுக்காய் வாசல்கள் திறக்கப்படட்டும். மமா ராமா சந்தரவா. ஏ க்ளோரி கபாக்கா சந்தரவா. தேவ பிள்ளைகளுக்காய், தேவ பிள்ளைகளுக்காய் இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. ஓ glorious
நேம் ஆஃப் ஜீசஸ். இன்று ஒரு அற்புதம் இப்பொழுதே என் தகப்பனே ஐயா, இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும் முன்பாக இந்த பண்டிகை காலங்களிலே இதை கூட நாங்கள் அனுபவிக்க முடியவில்லையே, இந்த பண்டிகை காலங்களில் கூட சந்தோஷமாய் இருக்க முடியவில்லையே, இந்த பண்டிகை காலத்தை கூட எல்லோரையும் போல எங்களால் கடத்த முடியவில்லை, கொண்டாட முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற என் சகோதரிகள் உண்டு. Lord, your power. தகப்பனே, உம்முடைய கிருபை அவர்களை லொகேட் பண்ணட்டும். எந்த வீடுகளிலே, எந்த இடங்களிலே எங்கே நின்று கொண்டிருக்கிறாயோ என் அன்பு சகோதரியே, உனக்காக கர்த்தர் பேசுகிறார். உன்னைத்தான் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். மகா சந்துருபாதரபோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாயோ கபாக்கா சந்துருபாதரபோ ஐயா, இந்த முறையாவது இந்த பண்டிகை நாட்களிலாவது என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை உண்டாகும் என்று நினைத்தேன். இந்த நாட்களிலாவது, இந்த வருடமாவது, இந்த 2025 ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தேன். ஏமாற்றப்பட்டேன், வஞ்சிக்கப்பட்டேன். அந்த சமாரியா ஸ்திரியை போல் என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரியே, நீ எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? எந்த சிறையிருப்பிலே இருக்கிறாய்? எங்கே நீ நொறுங்கி போய், உடைந்து போய், புறந்தள்ளப்பட்டவளை போல, எல்லோராலும் கைவிடப்பட்டவளை போல, ஒருவேளை 5 வருடமாய் அல்லது 5 பேரால் அல்லது 5 காரியங்களால் அல்லது எல்லா வகையிலும் நொறுக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் நிற்கிறாயோ, உன்னை தேடி இந்த இரட்சகர் வருகிறார். இப்பொழுதே மமா ரகபா சந்துருபாதரபோ, உன்னை தேடி உன் இரட்சகர், உன்னை தேடி உன்னை ஆதரிக்கிறவர், உன்னுடைய தேற்றவாளன் உன் அருகிலே வருகிறார். இதோ பெற்றுக்கொள். மமாரா சந்தரவாதரவோ, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொன்னவர் கதவை திறந்தால், நீ ஐயா, என்னை ஆதரிக்கிறவர் என்னோட வாரும். என்னை நேசிக்கிறவரே ஐயா, என்னை ஆதரிக்கிறவரே, துணை இல்லாத, உதவி இல்லாத, சகாயர் இல்லாத இருந்த, தேற்றரவே இல்லாதிருந்த என்னை தேடி வந்த தெய்வமே, எனக்குள்ளே வாரும். கர்த்தவோ வாரும் என்று நீ கேட்கும் பொழுது உன் அருகாமையில் அவர் வருவார். உன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். மாற்றமே இல்லை. உன் இருதய கதவை தட்டுகிறவர் உனக்கு முன்னே உண்டு. இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னோட உண்டு. அந்த சமாரியா ஸ்திரீயை தேடி சென்று நற்செய்தியே இல்லாத, நல்ல வாழ்க்கையே இல்லாத, சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லாத அந்த மகளை அந்த முழு சமாரியாவுக்கும் நற்செய்தி சொல்லுகிறவளாய் மாற்றின என் தேவன் இன்று, தேவனுடைய மகிமை இன்று உன்னை தேடி வருகிறது. மமாரா ஷாராபோ துருபாதரபோ, பெற்றுக்கொள். மமாரா சந்தரபோ, உனக்குத்தான் பேசுகிறார், எனக்கா, என்னிடமா என்று சந்தேகப்படாதே. உன்னை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கபாக்கா சந்துருபாதரபோ. லார்ட், இவர்களுக்கு விரோதமான ஆமானின் சூழ்ச்சிகள் இவர்களை எழும்ப விடாதபடி, இவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று அந்த ஆமான் 80 அடி உயரமான தூக்கு மரத்தை செய்தது போல இவர்கள் பிள்ளைகளை அழிப்பதற்காய் செய்யப்பட்ட வஞ்சகங்கள் அழிவதாக. கபக்கா சந்துருபாதரபோ, எல்லா வஞ்சகங்களும் அழியும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you master, thank you Lord. glory. கபக்கா சந்தரபோ. தகப்பனே, இந்த எல்லையற்ற ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு லார்ட், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்ன உடன்படிக்கை செய்தீரோ என் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமையான வெற்றி வாழ்க்கையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அந்தகார கோட்டைகள் அகலட்டும், அந்தகார கோட்டைகள் உடையட்டும், பிசாசின் சாம்ராஜ்யங்கள் நிர்மூலமாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty name of Jesus, எல்லா தடைகளையும் உடைக்கிற, கட்டுகளை உடைக்கிற கபாக்கா சந்து ருமாரா சந்தா ரபா, இப்பொழுதே குகோரு சந்தரமாதரபோ ரபாரா சந்தரபோ ஐயா,
எங்கள் பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே லாக் ஆகி இருக்கிறார்களோ, எங்கே எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே எங்கே அகப்பட்டது போன்று சங்கிலியிலே கெட்டப்பட்டது போன்று இருக்கிறார்களோ, தேவ மகிமை கடந்து செல்லுவதாக, தேவ வல்லமை கடந்து செல்லுவதாக. இந்த நடு இரவு ஜபம் அமாரா சந்து ரூபாதரபோ சதோ சங்கா பாதரபோ துருபாதரபோ எல்லா கட்டுகளையும் உடைக்கிற, எல்லா சிறையிருப்பையும் தகர்க்கிற, எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிற, எல்லாம் வந்து எல்லா விதமான மனிதர்களின், பிசாசுகளின், சாத்தானின் சதி சூனியங்களை நிர்மூலமாக்குகிறதாய் கடந்து செல்லுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த நாட்டிலே, எந்த தேசத்திலே, ஆமென், எந்த பட்டத்திலே, யார் எந்த பட்டணத்திலே, எந்த வீட்டிலே இருக்கிறார்களோ, அங்கே இருந்து எங்கள் பிள்ளைகள் வெளிப்படும்படியாய், அங்கே இருந்து எங்கள் சகோதர சகோதரிகள் வெளிப்படும்படியாய். ஆமென். ஓ அன்பு சகோதரனே, உன்னை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். அபா சந்தரபாதரவோ, எங்கே யோசேப்பை போல புறந்தள்ளப்பட்டாயோ, எங்கே தானியேலை போன்று ஒருவேளை சொந்த நாட்டிலே, சொந்த வீட்டிலே, குடும்பத்திலே இருந்து அநியாயமாய் உன்னை தள்ளி வைத்தார்களோ, எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, என் தேவன் உன்னை கபாக்கா சந்தரபோ துருபாதரபோ, ஓ அந்த ராஜரீக மகிமைக்காய், ஆமென், ஓ ஷரபாதரபோ, அந்த ராஜரீக மகிமைக்காய் உன்னுடைய அடிமை சங்கிலிகளை முறிக்கிற நேரம் இப்பொழுதே. இதுவே உன்னுடைய அடிமை சங்கிலிகள் முறிக்கப்படுகிறது. ஓ அடிமைத்தன வீடாகிய அந்த சூழ்நிலையில் இருந்து தானியேலை எழுப்பினவர், தானியேலை தூக்கினவர், ராஜ சமூகத்திலே கொண்டு வந்தவர், ராஜ போஜனத்தை கொடுத்தவர். ஆமென். எந்த ராஜன் வந்தாலும் தானியேலுடைய காரியங்கள், எந்த அரசு வந்தாலும் தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் இருந்தது என்று வாசிக்கிறோமே. இயேசுவின் நாமத்தினாலே, Father, in the mighty and glorious name of Jesus, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாய் நடக்கும்படியாய், ஜெயமாய் நடக்கும்படியாய் வரப்போகிற ஆண்டிலே கபாகாரதரபோ, ஓ மகிமையான மாற்றங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த பயங்கரமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட, ஆமென், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென். இந்த வருடம் இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும், ஓ சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகிறதற்காய், ஆமென், இந்த விடுதலைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் விடுபடுகிறார்கள். ஓ காணாதவைகளை ஓ நம்புகிறோம். ஆமென். ஓ நம்ப முடியாதவைகளை நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நடக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you மாஸ்டர். ஆமென். செழிப்பு, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் வருவதாக. ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை நோக்கி ஒரு ராஜரீக மேன்மை கடந்து வருவதாக. ஓ thank you Lord. எத்தனை அற்புதமும் அதிசயமான தேவன் நீர். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமும் அதிசயமான ஆசீர்வாதங்களுக்கு விரோதமான தடைகளை உடைக்கிற, ஓ இந்த 2026 2026க்கான இந்த நடு இரவு ஜபத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாம், ஓ எல்லா சங்கிலிகள், தடைகள், எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுபட்டு, ஓ புதிய பலத்தோடு ரெக்கைகளை அடித்து, ஆமென், ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்கிற உன்னத அனுபவங்கள் உண்டாகிறதற்காய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த செய்தியை அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இந்த செய்தியை அநேகருக்கு அனுப்பி கொடுக்கிற ஐயா, இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, ஓ லார்ட், அந்த நல்ல இருதயங்களை
ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அந்த உத்தமமான தேவ பிள்ளைகளின் கரங்களினால் செய்யப்படுகிற நல்ல வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கு கடந்து சென்று அங்கே செய்ய போகிற 6 மாத காலமாய் ஒரு கூட்டமாய் நாங்கள் கடந்து சென்று செய்ய போகிற ஊழியங்களிலே இது போன்ற மகத்துவமான காரியங்கள், மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் உத்தம இருதயத்தோடு ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகணுமே, ஒரு மாற்றம் உண்டாகணுமே. என் தெய்வமே, அங்கே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் தேவ கரம் அசைக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பரும் ஆத்தும இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை வரலாற்றை மாற்றும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிற அக்னிமயமான நடு இரவு ஜெபம். ஆமென். தீவிரமாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெபத்திலும் சில நாட்களாய் நாம் அதிகாலையிலே 2026 வருடத்திற்காக ஜெபித்து வருகிறோம். அந்த ஜெபங்களை கேட்காதவர்கள் கேளுங்கள். நேற்று உள்ள நடுஇரவு ஜெபத்தை தவறாமல் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களிலே அன்பு சகோதர சகோதரிகளே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தீவிரமாய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை இந்த முறை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாய் அதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். அநேகரை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தொட்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களை, ஆவி ஆத்துமாவை தொட்டு இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று நிச்சயித்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வருடம் பெரிய ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நடக்கிற வருடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். கலங்காதிருங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. லைக் பட்டன் அமுக்குங்க. அது போலவே அந்த பெல் பட்டன்ல இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செய்தியும், இப்ப நம்ம போடுற அந்த 1 நிமிட செய்திகள் கூட தவறாமல் உங்களை வந்து சேரும். அவைகள் டைம் டு டைம், சமயத்திற்கு சமயம் கர்த்தரே உங்களோடு பேசுவது போல், கர்த்தரே உங்களோடு பிரத்யேகமாய் பேசுவது போல் அவைகள் வந்து சேருவதற்காக நிச்சயமாய் இந்த காரியங்களிலே கவனமாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.